ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடுங்கிற ஒரு ஆப். அந்த ஆப்பில் வந்து ஃப்ரீயாக இது ஓப்பன் பண்ண அவங்க பர்சனல் தகவலை பயிராமல் போதைப்பொருள் தடுப்பு படைன்னு ஒன்று உருவாக்கணும் செயல்படுது. இல்லை, இந்த போதைப் பொருள் தடுப்பதற்கு ஏராளமான முயற்சிகள் எடுத்துகிட்டு வரோம். அதில் குறிப்பாக வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் திரும்ப சொல்கிறேன். எல்லா பள்ளிகள்லேயும் கல்லூரிகள்லேயும் ஆன்டி ட்ரக் கிளப்ஸ் செயல்பாட்டு வந்திருக்கிறது. அந்த கிளப்ஸோட செயல்பாடுகள் வருடம் முழுவதும் அந்த மாணவர்களுக்கு போதையை பற்றிய ஒரு விழிப்புணர்வை பள்ளி ஆசிரியர்கள் வாயிலாகவும் பொது நல நிறுவனங்கள் வாயிலாகவும் அந்த ஒரு அவேர்னஸ் வந்து தொடர்ந்து தந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த முயற்சி தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களை விட மிக சிறப்பாக இது செயல்பட்டு வருகிறது. 10,000க்கு மேற்பட்ட பள்ளி கல்லூரிகளில் இந்த நிறுவனம் செயல்பட்டு வருகிறது, ஆன்டி ட்ரக் கிளப்ஸ். அது வாயிலாக நிறைய இன்ஃபர்மேஷன் காவல்துறை கூட ஏதாச்சும் தகவல் இருந்துச்சுன்னா அது பகிரப்படுகிறது, அது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அதுக்காக ஒரு ஆப், ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு ஆப் செயல்பட்டு வருகிறது. இந்த தகவல்கள் உடனடியாக காவல்துறை சார்பாக ஏதாவது தகவல் கொடுக்குறவங்க யார் என்று தெரியாமல் தகவல் தர முடியும். அந்த தகவல் படி உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எதுவாக இருக்கும். நீங்கள் கேட்டபடி சென்னை மாநகரில் வந்து ஆன்டி நர்காட்டிக்ஸ் டாஸ்க் ஃபோர்ஸ் செயல்பட்டு வருகிறது. அந்த 2 நாட்களுக்கு முன்பு கூட வெளிநாட்டிற்கு கடத்துவதற்காக 53,000 நர்காட்டிக் டேப்லெட்ஸ், சின்ன டேப்லெட்ஸு, அது வந்து எல்லாமே ப்ரொஹிபிட்டட் டேப்லெட்ஸ். அந்த டேப்லெட்ஸ் வந்து கடத்துறதுக்கு முயற்சி செஞ்ச ஒரு கும்பலை காவல்துறை கைது செய்திருக்கிறது. அது அந்த NTF வழியாக தான். அது இந்த தகவல்கள் உடனடியாக பொதுமக்கள் யாருக்கேனும் இந்த மாதிரியான தகவல் கிடைத்தால், யாராவது போதைப் பொருட்கள் டிராஃபிக்கிங் இல்லாத வியாபாரம் செய்வதற்கு உங்களுடைய பகுதியில் யாராவது இந்த செயலில் ஈடுபட்டால் உடனடியாக காவல்துறையை அணுக வேண்டும் என்று நான் தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். காவல்துறை இந்த போதைப் பொருளை பொறுத்தவரைக்கும் மிக கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகிறோம். இந்த வருடம் மட்டும் சென்னையில் 33 பேர் போதைப் பொருட்கள் பயன்படுத்தி இந்த வியாபாரத்தில் ஈடுபட்டவர்கள் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இது கடுமையான நடவடிக்கையை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறோம். அந்த செயலி வந்துட்டு என்னன்னு சொன்னீங்கன்னா இருக்கு, அது ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடுங்கிற ஒரு ஆப். அந்த ஆப்பில் வந்து ஃப்ரீயாக இது ஓப்பன் பண்ண அவங்க பர்சனல் தகவலை பயிராமல் ஆனால் தகவல்களை மட்டும் சொல்லலாம். இப்போ ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர் விற்கிறாரு, ஒரு டேப்லெட், கஞ்சா டேப்லெட், சாக்லேட் விற்கிறாரு, உங்கள் தகவலை பயிரிடணும் அப்படின்னு நினச்சிட்டா அந்த ட்ரக் ஃப்ரீ ஆப்பை என்ட்ராகி எந்த இடம், லொக்கேஷன், என்ன தகவல் இருக்குதோ அதை அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ண அடுத்த செகண்டில் அது கன்சர்ன்ட் அதிகாரிக்கு அது ரீச் ஆகிரும். ஸோ அவங்க வந்து செக் பண்ண முடியும். இது வந்து நூற்றுக்கணக்கான தகவல்கள் வருது. ஒரு சில விஷயங்கள் அதில் உண்மையான தகவலாக இருக்குது. உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த யாருக்கு தகவல் கொடுக்குறாங்களோ அவங்க என்ன நடவடிக்கை எடுத்துருங்கிறத பார்க்க முடியும். அந்த யாருங்கிறத நம்ம பார்க்க முடியாது. பட் அவங்க ஓப்பன் பண்ணியாச்சுன்னா அவங்க என்ன நடவடிக்கை எடுத்துக்கிற தகவல் இது பண்ணுறோம். இது வந்து செப்பரேட். ஆன்டி ட்ரக் கிளப்ஸுங்கிறது வேறு, சிறார் மன்றங்கிறது போலீஸ் துறை சார்பில் சென்னை மட்டும் வந்து 28 இடத்துல வந்து சிறார் மன்றங்கள், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கிளப் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. அது வேறு, இது வேறு.